நவம்பர் 24, 1971 ஒரு மனிதர் டிபி கூப்பர் என்ற பெயரில் நார்த் வெஸ்ட் ஓரியண்ட் ஏர்லைன்ஸ் விமானத்தில் போர்ட்லாந்திலிருந்து சியாட்டிலுக்கு பயணம் தொடங்கினார். ஆனால் இவர் சாதாரண பயணி அல்ல, வரலாற்றில் பெரிய மர்மமாக மாறிருக்கும் ஒரு நபர். விமானம் புறப்பட்ட சில நிமிடங்களுக்குள் கூப்பர் ஒரு காகித சீட்டை விமான பணியாளருக்கு கொடுத்தார். அதில் எழுதியிருந்தது என்னவென்றால், என்னிடம் வெடிகுண்டிருக்கிறது என்று. அவர் அந்த சூட்கேஸை திறந்து அனைவரிடமும் காண்பித்தார். அதில் பயங்கரமான வெடிகுண்டுகள் இருந்தன. அதன் பிறகு அவர் 2,00,000 அமெரிக்க டாலர்கள், 4 பாராசூட் தப்பிப்பதற்கும் மற்றும் விமானம் தரையிறங்கும் போது எரிபொருள் நிரப்ப ஒரு லாரி தயார் செய்ய வேண்டும் என கோரினார். இந்த கோரிக்கையை நிறைவேற்றினால் மட்டுமே நான் பயணிகளை விடுவிப்பேன் என்று கூறினார். பின்னர் அரசாங்கம் இந்த கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டு கூப்பர் கேட்ட பணத்தையும் பாராசூட்களையும் கொடுத்தனர். பின்னர் விமானம் சீடியாவில் தரையிறங்கியது. அங்கு பேசஞ்சர்களை விடுவித்தார் கூப்பர். பின்னர் விமானத்தை மெக்சிகோ நோக்கி மெதுவாக பறக்கும்படி கட்டளையிட்டார். இரவின் இருளில் வானத்திலிருந்து அவர் பாராசூட் அணிந்து குதித்தார். பின்னர் அவர் எங்கே போனார் என்பதற்கான பதில் இன்று வரை கிடைக்கவில்லை. இந்த சம்பவம் அமெரிக்கா முழுவதும் அதிர்ச்சி ஏற்படுத்தியது. FBI அவரை தேடும் பணியை தொடங்கியது. ஆனால் பல வருடங்களாக மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகளுக்கு பின்னும் கூப்பரின் உண்மையான அடையாளம், அவர் உயிருடன் இருக்கிறாரா என்பது யாருக்கும் தெரியவில்லை. பலரும் கூப்பர் ஒரு முன்னாள் இராணுவ வீரர் அல்லது ஒரு நிபுணத்துவம் பெற்ற பாராசூட் வீரர் என கருதுகிறார்கள். சிலர் அவர் பணத்தை பெற்று தப்பியதாக, மற்றவர்கள் அவர் அந்த இரவில் இறந்துவிட்டார் என நம்புகிறார்கள். ஆனால் உண்மை என்ன? இது போன்ற உண்மை தகவல்களை நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.